போன வருஷம் இதே நாளில் கட்டுக்கடங்காத வெள்ளம் ஓடிட்டு இருந்த இடம் தான் இப்படி வறண்டு காணப்படுது. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக சென்னை மக்கள் பார்க்காத ஒரு வெள்ளத்தையும் கொட்டி தீக்கிற மழையையும் போன வருஷத்தில் பார்த்தாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. மழை. வானம் பிளந்ததோ, இருக்கின்ற மேகமெல்லாம் சென்னையை சூழ்ந்ததோ என்று எண்ணுவது போல பெய்து கொண்டே இருந்தது மழை. பூமியின் பல்லாண்டு தாகத்தை ஒரே நேரத்தில் தீர்க்க நினைத்தது போல மழை மகளின் நக கண்களெல்லாம் ஊற்றாக பெருக நாளெல்லாம் மழை. பொழுதுகளின் அத்தனை மணித்துளிகளும் மழை துளிகளால் நிறைந்திருந்தன. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக காண கிடைக்காத பெருமழை. ஊழியின் கணங்கள் இப்படித்தான் இருக்குமோ? அப்போதுதான் பெய்து தீர்த்திருந்த நவம்பர் மாத இறுதி நேர மழையைப் போலத்தான் டிசம்பர் 1ஆம் தேதி மழையையும் மக்கள் நினைத்திருந்தனர். விடாமல் பெய்த மழையால் நிரம்பின நீர்நிலைகள். மழை தனது தடங்களை சென்னையில் தேடிக்கொண்டிருந்தது. கிடைத்த இடங்களை தண்ணீரால் நிரப்பியது. கிடைக்காமல் போன இடங்களை தன் தண்ணீர் கரங்களால் தேடிக்கொண்டே இருந்தது. அந்த மழை நாளை இனி என்றென்றும் சென்னை மக்கள் மறக்கப் போவதில்லை. அந்த டிசம்பர் 1ஆம் தேதியின் இரவு பெரும் அச்சுறுத்தலோடு தொடங்கியது. செம்பரம்பாக்கம், அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் என சென்னையின் நீர்ப்பாதைகளில் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் திணறியது. நிலைமையை சமாளிக்க திறக்கப்பட்டது செம்பரம்பாக்கம். அதன்பின் வீதிகளில் ஓடிக்கொண்டிருந்த வெள்ள நீர் வீடுகளுக்குள் நுழைந்தது. நிமிட நேரங்களில் வெள்ளத்தின் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்க இரவின் தூக்கம் தொலைந்தது. குழந்தைகள், வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் என வெள்ளம் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் தனது வேகத்தை கூட்டிக் கொண்டே இருந்தது. இப்படி ஒரு வெள்ளத்தை கனவில் கூட கண்டிராத மக்கள் அச்சத்துடனும் பீதியுடனும் தங்கள் உடைமைகளை உயரமான இடங்களுக்கு நகர்த்தினர். மாடிகள் இல்லாத வீடுகளில் இருந்தவர்கள் உயரமான இடங்களை நாடி ஓடினர். மொத்தமே தண்ணி தான், ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான். எதுவுமே தண்ணி இல்லாத இடமே கிடையாது. பைபாஸ் ரோட்டு மேலே கூட வண்டி போகாத அளவுக்கு பைபாஸ் மேலே தண்ணி ஏறிடுச்சு. அப்புறம் யார் எங்கே போக முடியும்? மோடு இருக்கிற இடத்துல தான், மேடை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் ஜனங்க இருந்தாங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஜனங்க எல்லாம் ஃபுல்லாக தத்தளிச்சுருந்தாங்க. அங்கே இருந்தவங்களாம் முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஏற கொஞ்சம் எல்லாம் இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டாங்க. மாடியில் இருந்தவங்க கூட மொத்தமாக தண்ணி கம்மியாக வருதுன்னு அதிகமாக இது பண்ணும்போது சம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வந்து எச்சரிக்கை பண்ணும்போது அப்போ அங்கே இருந்த ஜனம்லாம் வெளியேற்றாங்க. வீடு மட்டும்தான் இருந்து சாமான்லாம் மொத்தம் வீணாக போயிடுச்சு, மொத்தம் அடிச்சும் போயிடுச்சு.
அப்போ வரும், லிமிட்டாக வரும், போயிடும். வீடு அமர வரும், போயிடும். இந்த தடவை முழுக்க முழுகிடுச்சு. நிறைய பொருள் நஷ்டம். அதில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரு, அந்த வீட்டில் ஒரு 3 பேர், பக்கத்து வீட்டில் சரி இது மும்தாஜின்னு, அவங்க ஜன்னல் மேலேயே உட்காந்து நான் அழுது நின்றேன். நகை விட்டுட்டு, நகையும் விட்டேன், பணமும் விட்டேன். இந்த பிள்ளைங்கள இருந்து எப்படி படிக்க வைக்க முடியும்? காலேஜில் சேர்க்கணும், 10வது படிக்கணும் பொண்ணு. அதனால் அழுதுகினே உட்காந்து நின்றேன். ஒரே சவுண்டாக இருக்கவே எழுந்து வெளியில் வந்தேன். அதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் இன்னொருத்தரும் வந்து கேட்டை வந்து முதல்ல வெளியே வாங்க நீங்கள் அப்படின்னாங்க. சரி எதுக்குங்கன்னா, வாங்க தண்ணி வருது உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் கேட்டெல்லாம் 2 கேட்டு லாக் பண்ணியிருந்தாலும் மெல்லமாக திறந்து வெளியில் வரேன். கணுக்கால் அளவு தண்ணி வெளியில் ஓடிட்டே தான் இருந்துச்சு. சரின்ட்டு ஒன்றுமே செய்யலை, வெறும் கேட்டை மட்டும் மூடிட்டு மெடிசன் கூட எடுத்துக்கல, செல்லு எதுவுமே எடுத்துக்காம அவங்க கூட போயிட்டோம். இந்த தெருவிலே ஒரு வீட்டு மாடியில் வந்து டியூஷன் சென்டர் இருக்குது. அவங்க சும்மா மேலே மட்டும் அந்த இது போட்டிருக்காங்க. அங்கே போய் எல்லாரும் போய் அவங்க குடும்பம் எல்லாமே போய் இப்போ ஒரு 7-8 குடும்பம் போய் அங்கேயே உட்காந்துட்டோம். இதில் எங்கள் பையங்க யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்ததுனால நானும் போயிட்டு அவங்க கூட போய் இருந்து நைட்டு இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தண்ணி நிறைய போக ஆரம்பிச்சிச்சு. வீடுக்கே முக்கால் அளவு தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து எல்லாருமே பாத்தீங்க, எல்லாம் பக்கத்து வீடுங்க, பின்னாடி இருக்கிற வீட்டுங்க, முன்னாடி இந்த ஏரியா பூராவும் நாங்கள் எல்லாருமே பாதிச்சிட்டோங்க. யாரும் ஒரு ஆள் கூட நிம்மதியாக இல்லை. 3 நைட்டு 2 நைட்டு 2 பகல் யாருமே தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எப்படி இருந்தோன்னு எங்களுக்கே தெரியல. இதில் ஒரு 4 பேர் மாட்டிட்டாங்க மேலே. அதுலேருந்து ஏணி போட்டு அவங்கள எடுக்குதுங்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. எல்லாருமே பாதிச்சிட்டோம். நாங்கள் சாமான் ஒன்று கூட எடுக்கவே இல்லை. யாரும் எந்த பொருள், துணி கட்டிக்கிற துணி கூட எடுக்கலை. எல்லாமே விட்டுட்டு ஆள் மீண்டா போதுன்னு வெளியே வந்ததே பெரிய விஷயம். ஆனால் அந்த பசங்கள்லாம் எங்களை கொஞ்சம் ஏதோ தைரியமாக இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி ஏதோ எடுத்து போய் அங்கங்கே மேலே விட்டுட்டாங்க. இல்லைன்னா அது கூட போயிருப்பாங்க. எத்தனை பேர் போயிருப்பாங்களோ எங்களுக்கே தெரியாது. வெள்ளத்தின் வேகம் கூட கூட உயிர் வதையுடன் மக்கள் தத்தளித்தனர். இயற்கையின் ஆக்ரோஷத்திற்கு முன்னால் மனிதர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. வெள்ளத்தில் வீடுகள் மூழ்க, உடைகளும் உடைமைகளும், இதுவரை சிறுக சிறுக சேர்த்து வைத்த பொருட்களும் அடித்து கொண்டே போக, கண்ணீருடனும் இயலாமையுடனும் நிற்கதியாக நின்ற நேரம். இயற்கையின் முன் மனிதன் தூசிதான் என்று மிக கடுமையான வலியுடன் உணர்த்தியது. ஸ்ரீனிவாஸ் வந்து சமூகத்துக்காக கடைசி ஒரு 12 வருஷமாக அதில் தான் ஒரு அதிக ஃபோக்கஸ் கொடுத்தாரு. ஒரு பதட்டம் என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஆல்மோஸ்ட் அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால் நைட் ஃபுல்லாக நான் மாடியில் இருந்துக்கிட்டு நம்ம எப்போ தண்ணி வடியுமோ, எப்போ என்ன நடந்தது அவருக்கு அப்படின்றத ஒரு பதட்டமான நிலைமை ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அடுத்த நாள் தான் அதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து இப்போ போலீஸ்க்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணோம். இந்த மாதிரி 2 பேர் முழுகிட்டாங்க, வாய்ப்பு இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம் தான். ஸோ 2ஆம் தேதி காலையில் இந்த இன்சிடெண்ட் எங்களுக்கு 3ஆம் தேதி மதியம் தான் வந்து இப்போ எங்கள் அண்ணியோட பாடி கிடச்சிது. அப்புறம் வந்து 4ஆம் தேதி காலையில் வந்து எங்கள் அண்ணனோட பாடி அந்த பக்கத்து தெருவிலே கண்டுபிடிச்சாங்க. இந்த பசங்க ஒரு 4 பேர், இந்த சத்யாநகர் பசங்க, வேற ஏதோ ஒரு 2-3 பசங்க ஃப்ரெண்டுங்க 4 பேர் இந்த பக்கம் தண்ணி பார்க்கலாம் வாடான்னு சொல்லி 4 பேர் வந்திருக்கானுங்க. அது எப்படி ஊந்தானே தெரியல. குழந்தை அடிச்சுன்னு பசங்க எல்லாம் இழுத்து முடியல.
அடிச்சுக்கிட்டே வந்து இங்கே வந்துட்டான் எங்கள் வீட்டுக்கு கிட்ட. இவர்கிட்ட என்ன சொன்னேன், இந்த காவால தண்ணி போல அதை போய் கொஞ்சம் எடுத்து விடு, குப்பெல்லாம் இருக்குது எடுத்து விடுன்னு இவர் அமிச்சேன். இவர் போனவர் என்ன பண்ணாரு, அந்த பையன் பார்த்துட்டுக்கிறான் இவரை. தாத்தா என்னை காப்பாற்று, தாத்தா என்னை காப்பாற்றுன்னு கத்துவும் இவர் என்ன பண்ணாரு, அப்போ அந்த கடைசி வீட்டுக்காரரு அப்போ தான் வேலையிலேருந்து வந்திருக்காரு. வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜட்டியோட உள்ளே இருந்திருக்காரு. வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. இவர் கத்துனா அவர் அப்படியே லுங்கியோட ஓடிந்தார். பிடிச்சி தள்ளி விட்டார். இவர் அந்த பையனை காப்பாற்றுன்னு இவர் பிடிச்சி தள்ளி விட்டார். அவர் போய் பிடிச்சிட்டார் பையனை. பிடிச்சிட்டு இந்த பையனை பிடிச்சி இப்படி தூக்கும் போது அந்த பையன் நம்மளை கடிச்சு விட்டான். கடிச்சு விடுவோம். அவர் இருறா காப்பாற்றுறேன் கத்திக்கினே தான் சொல்கிறாரு அவரும் காப்பாற்றுறேன்னு. இவன் ஏறினவன் அப்படியே கடிச்சு விடுவோம், அப்படியே விட்டாரு. திருப்பி எட்டி முடிய பிடிச்சிட்டாரு. எட்டி முடி பிடிச்சி இவர் கவுரு போடுறாரு. இந்த ஒயர், இந்த டிவி ஒயர் இருக்குங்க, அந்த கவுரு போடுறாங்க. இன்னொரு கவுரு என்னமோ ஒரு துண்டு கவுரு எடுத்து இவரு போடுறாரு. கத்துறாரு இவரு. அவரு நான் காப்பாத்துறேன் இருறான்றாரு பழனின்றவர் வந்து இருறா நான் காப்பாத்துறேன்னு. எட்டி முடி பிடிச்சா வழிக்குன்னு போயிடுச்சு. அது முடி முடி வந்து மொட்டை முடி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அதனால அதை வழிக்குன்னு போயிடுச்சு. தாத்தா தாத்தா தாத்தான்னு தான் கத்துறான் அவன். இவரு கத்துறாரு. அவர் பழனி போய் பிடிக்கும் போது பழனி அப்படியே ஒரு அமுட்டான். அவரே மூச்சு விடாம நாங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ இவரும் போயிட்டாரு பழுகுது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கத்துறோம். அப்புறம் அங்கே போய் லுங்கி போயிடுச்சு அவருக்கு. லுங்கி போயிடுவோம். ஏறி வர்றதுக்கு அவர் வயசு 40 வயசு. அதனால ஏறி வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுன்னு அப்படியே தண்ணியோடு போயிட்டார். அந்த லாஸ்ட்டு அந்த அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு புடவை எடுத்து போட்டு அவரை பிடிச்சி துணியை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அங்கே தூக்கிருக்காங்க. பையன் அப்படியே தாத்தா நம்பர் லாஸ்ட்டில் தாத்தான்ட்டு அப்படியே இறங்கிட்டாங்க. நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த தரப்பாலத்துக்கு கீழே போக வேண்டிய தண்ணி அந்த மேம்பாலத்தை தாண்டி போயிருக்குன்னும் போது இந்த பெருவெள்ளத்தோட தீவிரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத ஓரளவு உணர முடியும். இந்த அழிவுகள், சேதங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு மனிதநேயம் பெருமளவில் வெள்ள சமயத்தில் வெளிப்பட்டுச்சு. மழை ஓய்ந்தது. அனகாபுத்தூர், பொழிச்சலூர், முடிச்சூர், வரதராஜபுரம், அடையாறு, கூவம் நதிகளை ஒட்டியிருந்த இடங்கள் அத்தனையும் தண்ணீர் காடாய் காட்சியளித்தன. வடியாத வெள்ளம் சூழ்ந்த வேளச்சேரி பல்லாயிரக்கணக்கான மக்களை தத்தமது அடுக்கு மாடிகளை விட்டு வெளியேற விடாமல் செய்தது. முதல் 2 அடுக்கு மாடிகள் வரை வெள்ளம் சூழ்ந்திருந்த இடங்கள் முடிச்சூர் மக்களை படகுகளில் சென்று மீட்க வேண்டிய நிலைக்கு தள்ளியது. வாகனங்கள் ஓடிய வீதிகளில் எல்லாம் படகுகள் முளைத்தன. தண்ணி வந்து அந்த மேலே இந்த லைட் அளவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட இந்த டோட்டல் ஹைட் வந்து ஒரு 11 ஃபீட் இருக்கும். அதில் வந்து ஒரு 9 ஃபீட் அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு வீட்டு உள்ள. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு எங்களுடைய லக்குன்னு தான் சொல்லணும். நாங்கள் வெளியே போனது சப்போஸ் இல்லை, நாங்கள் வீட்டு உள்ள படுத்துறதுக்குள்ளே திடீர்னு வந்திருந்தால் கூட, ஈவன் டோர் ஓப்பன் பண்ணால் கூட இம்மிடியேட்டாக தண்ணி அரெஸ்டாக இருந்தால் நாங்கள் வெளியே போயிருக்க முடியாது. ஈவன் லைஃபே சேவ் ஆகிருக்காது. அந்த நிலைமை தான். நான், என் பொண்ணு, பையன் 3 பேரும். ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாததால் ஊரில் வச்சுருந்தான். அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தாக்கா ஒரு பெரிய லக்கு நாங்கள் லைஃப் சேவ் ஆனது தான். அதை தவிர மற்றபடி எக்கனாமிக்கலி நிறைய லாஸ் ஆகிட்டோம். சென்னைக்கு வேலை நிமித்தமாக குடிபுகுந்தோர் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளை விட்டுவிட்டு குடும்பமாக சொந்த ஊர்களை நாடி தங்கள் பயணத்தை வேதனையுடன் தொடங்கினர். குழந்தை குட்டிகளும் எஞ்சிய பொருட்களும் கண்களில் வேதனையுமாக பயணப்பட்ட நிகழ்வு நினைவுகளை விட்டு நீங்க போவதே இல்லை. தண்ணி கழுத்தளவு, ஆம்பளைங்க ஜென்ஸுக்கு வெளியே வராங்க, கழுத்தளவு தண்ணி இருந்தது. இருக்கும்போதும் எல்லாம் மீறி போய் பால் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அங்கே
அவங்க வீட்டில் டேங்க்கு மேலே வச்சுருக்காங்க. அது 7-8 குடும்பத்துக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி அங்கே கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே அரேஞ்ச் பண்ணி சமையல் எங்கே பண்ணுறது? ஆனாலும் எல்லாம் எப்படியோ பண்ணாங்க. அந்த சமயம் வந்து எல்லாருமே அந்த குடும்பத்தை 7 குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் குழந்தைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அந்தாண்ட ஒரு ஃப்ளாட் இருக்குது. அவங்க ஜாலி வழியாக வந்து பசங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் நாங்கள் இருந்த எல்லாருமே வந்து இந்த டிகாஷன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு பாலே கிடைக்கல. அப்புறம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பால் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவங்க வீட்டில் இருந்து மாவெல்லாம் வச்சுருந்துருந்தாங்க. அதெல்லாம் எப்படியும் அந்த தண்ணியில் நீந்தி வந்து எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தான் நல்லா சாப்பிட்டுமே நாங்கள். வெள்ளம் வடிந்த பிறகும் வேதனைகள் தொடர்ந்தன. பசியுடனும் வேதனையுடனும் தஞ்சம் புகுந்திருந்த இடங்களில் தவித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி உதவியின் கரங்கள் நீண்டன. எனக்கு என்னென்னா, இந்த வாட்டி நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியல. பிகாஸ் 2-3 இன்சிடென்ட் என் லைஃப்பில் வந்து சும்மா இதெல்லாம் நடந்தால் பார்க்க வேணாம், நம்மளால் சின்னதாக எதாவது பண்ண முடியும்னா கூட ஒரு 10 பேர் சேருவாங்கன்ற மாதிரி இருந்தனால நைட்டு நான் பெரிய கார் இனோவா கார் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரோட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்கள போய் வீட்டில் விட்டு போனோம். திரும்பி காலைல 6:30 மணிக்கு வரும்போது ஃப்ரெண்டு வீடு வந்து டி நகரில் இருக்குது. அங்கே வந்து ஐயோ முடியலடா போய் தூங்கணுண்டான்ற மாதிரி வரோம். 6:30 மணிக்கு அந்த பையன் வீட்டு வாசலில் ஒரு 30-40 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. நான் வாங்கினேன் எதாவது பண்ணலான்ட்டு. எனக்கு எதுவும் புரியல. என்ன பண்ணலான்னா, சரி வா எதாவது பண்ணலாம், இங்கே வீட்டில் நியூசன்ஸ் ஆவானான்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு 200 பேர் வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் நம்மளால் திரும்பி போக முடியாது. தென் இட் பிகேம் அ மூமெண்ட். இப்போ 1 வருஷம் கழித்து திருப்பி நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இன்னும் எங்களோட வேலை முடியல. நாங்கள் ரிலீஃபில் ஆரம்பித்தோம், ரீஹேபில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அப்படின்றது வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நானும் ஒரு 10,000 பேரும், நானும் ஒரு 10 லட்சம் பேரும், நானும் ஒரு 1 கோடி பேரும், அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாருமே எல்லாத்துலேயும் யாரை பார்த்தாலும் நானும் ஒன்று பண்ணேன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. உதவிக்காக காத்திருந்தவர்களை மீட்கும் பணியில் இராணுவமும் பேரிடர் மீட்பு குழுவும் களமிறங்கின. இந்த வெள்ளக்காலம் வேதனையை மட்டும் விதைக்கவில்லை, மனிதத்தை மலரச் செய்தது. குறிப்பாக இளைஞர்களின் கரங்கள் ஒன்றிணைந்தன. சமூக வலைத்தளங்கள் மூலம் இணைந்த உள்ளங்கள் உதவி வேண்டி காத்திருப்போரை நோக்கி நீண்டன. ஏழையையும் பணக்காரனையும் ஏற்றத்தாழ்வில்லாமல் செய்த வெள்ளத்தில் அத்தனையும் இழந்து பசிக்காக கையேந்திய கரங்களில் உணவு பொட்டலங்களாய், குளிரில் நடுங்கியவர்களுக்கு போர்வையாய், உடல்நலம் குன்றியோருக்கு மாத்திரைகளாய் இளைஞர்களின் சேவைகள் பேருதவியாக அமைந்தன. எல்லாம் ஜனங்க இருக்கிற கையில் இருக்கிற துணிமணி கூட விட்டுட்டு அப்படியே உந்தடிச்சுன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போய் பார்த்துட்டு எல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க, அதெல்லாம் ஒன்றும் போய் சொல்கிறாங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அலோன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த 1 வருஷமாக மீண்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சொல்ல முடியாத கஷ்டம். ஏதோ வெளியூர்லேருந்து வந்தவங்க அரிசி, சாதம், பருப்பு, துணி, மணி என்னென்னமோ ஊரில் இருந்தவங்களாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வேறு என்ன பண்ண, எல்லா சொந்தக்காரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாமே பாதிக்கிட்டோம். எந்த சொந்த வெளியே ஆளுங்க தான் எங்களுக்கு எடுத்துன்னு வந்து சாதமோ தண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இந்த 1 வருஷமாக நாங்கள் படுற கஷ்டம் வெளியே சொல்ல முடியல. எல்லா ஜனமும் பாதிக்குது, எல்லாம் போயிடுச்சு. திருப்பி நாங்கள் ஒவ்வொன்றா வாங்கிறதுக்காட்டியும் போயிடும் உங்களுக்கு சீக்கிரம். டெய்லி நம்ம வந்து நல்லவங்களாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு ரியாலிட்டி செக் இருக்கணும். ப்ராப்ளி நம்ம வந்து காலைல 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு அறக்க பறக்க ஓடி திருப்பி நைட்டு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும்போது எனக்கு என்ன பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியா இல்லை. ஸோ
ஸோ இது எதுவுமே கிடையாது, இதை தாண்டி வந்து உன் லைஃப் பெருசுன்னு காமிச்சது தான் அந்த சென்னை ஃப்ளட்ஸ். இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்பாடு பேக்கெட் கொடுக்க போகிற இடத்துல ஒரு வீட்டோட ஓனரு, அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டோட டிரைவர் எல்லாரும் ஒரே கியூவில் நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஓனருக்கு டெய்லி வராது. ஸோ இது ஒரு ரியாலிட்டி செக். அது நடந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து அன்றைக்கி சென்னை ஃப்ளட்ஸ் அன்றைக்கி அப்படிலாம் இல்லை, 10 நாளில் அதை மறந்துட்டோம். நம்ம 10 நாள் கழிச்சு எல்லாருமே நார்மலாக ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், திட்ட ஆரம்பிச்சிட்டோம், சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம், அதே நெய்பருக்கு கதவை சாத்த ஆரம்பிச்சிட்டோம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ளட்ஸ் வந்தால் நான் நல்லவனாவேன் இல்லைன்னா அது கிடையாது. டெய்லியே இருக்கணும். அது வந்து ஒவ்வொருத்தரோட ரியல் லைஃப்பில் என்னோட பிரச்சனைகளையும் மீறி நான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேங்கிறதுலாம் இருக்குது. பட் ஆனால் சென்னை ஃப்ளட்ஸ் இஸ் ஐ ஓப்பனர். அது வந்து ரியாலிட்டி செக் மாதிரி எடுத்துக்கணும். மதம், சாதி, பேதங்கள், வெறுப்பு என அனைத்தையும் அடித்து சென்று விட்டிருந்தது வெள்ளம். சாக்கடையும் சகதியும் வீட்டுப் பொருட்கள் குவிந்த குப்பை மலையுமாக இருந்த இடங்களை கொஞ்சம் கூட சளைக்காமல் சுத்தம் செய்தனர். இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பாட்டியின் பல ஆண்டு சேமிப்பான நகைகள், பணத்தை இஸ்லாமிய சகோதரர்கள் மீட்டுக் கொடுத்த போது அங்கு யாருக்கும் மதம் தெரியவில்லை. சக மனிதர்களாக எந்த பேதமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். இந்த 4வது நாள் தண்ணி வடிஞ்சு வந்தது. ஜமாத்தில் உள்ள பசங்க, இங்கே எங்கள் வீட்டாண்டு இருக்கிற பசங்க தான், சரி பண்ணுற பையன், இன்னும் ஒரு 2-3 பசங்க தூக்கி அந்த அப்படியே கொட்டினாங்க. அதை வந்து அரிசி கோணையில் கட்டி வச்சுட்டாங்க. அதை கொட்டும் போது அவுத்துக்குச்சு. அப்புறம் டிஃபன் கிடக்குது தாத்தான்ட்டு சொல்லிட்டு போச்சு. எடுத்து வச்சு அதை தொடச்சி பார்த்தேன். தொடச்சி பார்த்தா காஞ்சனான பேர் அடிச்சிக்குது. நான் வாங்கி கொடுத்த நகை தான் அதுக்கு, பொண்ணுக்கு சீர் கொடுத்தது. எல்லா நகையும் இருக்குது. 1 லட்சம் பணம் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த பணம் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அலசி 5:30 மணிக்கு கிடச்சிது எனக்கு. அலசி தண்ணியை வடிகட்டி அப்படியே வச்சுருந்து பொழுது வெடிஞ்சு பெரிய புள்ள வந்தான். இந்த மாதிரி அக்கா விட்டு நகையெல்லாம் கிடச்சிச்சுப்பான்னு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேம்மா. இட்லி கடை போட்டு மாவு அரைச்சி, ஒரு நாளைக்கு 10 கிலோ மாவு அரைப்பேன். அரைச்சி போட்டு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு மேலே கிடச்சிடுச்சு ஆண்ட மூலியமா. அது எவ்வளோ மேலு. ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. உயரமான இடங்களில் இருந்தவர்கள் தாழ்வான பகுதிகளில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடம் கொடுத்தனர். பாலுக்கு அழுத பிள்ளை யாருடையது என்று பார்க்காமல் அலைந்து திரிந்து பால் வாங்கி தந்தனர். கழுத்தளவு தண்ணீரில் நடந்து சென்று பிறர் பசியாற்ற அலைந்து திரிந்தனர். லேசாக தூறிவிட்டு செல்லும் மழையையே கொஞ்சம் அச்சத்துடன் பார்க்கும் நிலையை உருவாக்கி சென்ற டிசம்பர் 1ஆம் தேதி மழை வெள்ளம் பல நன்மைகளையும் விதைத்துவிட்டே சென்றிருக்கிறது. அன்று வெள்ளம் நிறைந்திருந்த இடங்களில் இன்று கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லை. ஆனாலும் அந்த மழை வெள்ள நாளின் ஓராண்டு தினத்தில் கொஞ்சம் அச்சம், நிறைய மனிதம் என்று பேச நிறைய இருக்கின்றன. இயற்கை தன்னோட முக்கியத்துவத்தையும் தன்னை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் கடந்த பெருவெள்ளம் மூலமா உணர்த்துச்சு. அதே மாதிரி சென்னை மக்கள்னாலே எதிர் வீட்டுக்காரங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தை உடைச்செறிஞ்சு சென்னை மீண்டெழுவதற்கு பெருவெள்ள சமயத்துல திரண்டெழுந்த அந்த மனிதநேயம் ஒரு முக்கிய காரணமா இருந்தது.